வாட் இஸ் அன் அசர்ஷன்? ஸோ அசர்ஷன் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படின்னா, வாட் ஐ பிலீவ், வாட் ஐ திங்க் ஹேஸ் ரியலி ஹேப்பன்ட், அதை நான் வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு ஃபுல்லாக நம்புறதுனால நான் அதை சொல்கிறேன். ஓகே, ஸோ அசர்ஷன் அப்படின்னாலே நான் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறத பாசிட்டிவாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அதான் அசர்ஷன். ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட், தே ட்ரைங் டு டெல் யூ தட் இஃப் வி சே ஓகே சேல்ஸ் வந்து 10 lakhsன்னு போட்டிருக்காங்கன்னா அந்த சேல்ஸ் நிஜமாக நடந்திருக்குன்னு அர்த்தம். அந்த சேல்ஸ் ஒரு ஃபுல்லாக 100 transactions நடந்திருக்குன்னா 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். நாங்கள் எதையும் மறைக்கலை. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் டு த பெஸ்ட் ஆஃப் அவர் நாலேஜ், எங்களுக்கு கிடச்ச பெஸ்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் வச்சு நாங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு அர்த்தம். பட் இது எல்லாத்தையுமே சேல்ஸ் அப்படிங்கிற அந்த 10 lakhs அப்படிங்கிற அந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கு பின்னாடி ஒரு அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம அசர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்.